ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ பிளேரைட் சீரீஸ்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்திருக்கோம். ஜாவா ஸ்கிரிப்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எந்த ஆட்டோமேஷன் டூல் நீங்க படிச்சாலும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பா தேவை. நம்ம பிளேரைட்டை வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட படிக்க போறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்டராக்டிவ் வெப்சைட்டுக்காகவும் டைனமிக் கண்டென்ட் உள்ள வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கும் இது முக்கியமா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து வித் ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம வந்து டிராப் டவுன்ஸ், பட்டன்ஸ், அனிமேஷன், ஃபார்ம்ஸ், பாப்அப்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எதுல வந்து ரன் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரௌசருக்குள்ளதான் ரன் ஆகும். நம்ம அதை எப்படி ஆட்டோமேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோட் ஜேஎஸ் வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், மொபைல் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணலாம். கூடவே நம்ம வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ட், ஆங்குலர் எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல பிளே ரைட், சைப்ரஸ் இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதால தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்பிரட்டட்னா என்ன, கம்பைல்னா என்ன அப்படின்னா கம்பைல்டுனா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். நம்ம எழுதுற ப்ரோக்ராம மிஷின் கோடா சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது கம்பைலேஷன். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கம்பைலே தேவையில்லை, வந்து மாத்தாது. ரன் டைம்ல ஒவ்வொரு லைனா எடுத்து மிஷின் கோடா சேஞ்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ கம்பைல் பண்ணும் போதே மாறுது, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். முதல்ல மாத்தி வச்சிடும் மிஷின் கோடா, அதை வந்து கடகடன்னு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஆனா இங்க ரன் டைம் அப்பதான் நமக்கு வந்து மிஷின் கோடாவே சேஞ்ச் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எடுத்து படிச்சு அதை மிஷின் கோடா மாத்தி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அதனாலதான் இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல நமக்கு மாடர்ன் இன்ஜின்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா பார்ஷியலா கம்பைல் பண்ணி வைக்குது ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை வந்து சால்வ் பண்றதுக்காக. ஸோ இப்போ லேட்டஸ்டா இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாவே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ செப்பரேட் கம்பைலேஷன் இல்லை அப்படின்னாலுமே நம்மளோட V8 இன்ஜின் பத்தி நம்ம போன செஷன்ல பார்த்திருப்போம். அதுல JIT ஜஸ்ட் இன் டைம் கம்பைல் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல நமக்கு பார்ஷியலா கம்பைல் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இதுல இப்போ மாடர்ன் இன்ஜின்ஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக்கலி டைப்ட் அப்படின்வாங்க. டைனமிக்கலி டைப்ட் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டா ஒரு வேரியபிளுக்கு இதுதான் உன்னுடைய டேட்டா டைப்னு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே ரன் டைம்ல பாத்துக்கும். ரன் டைம்ல நீங்க வந்து டேட்டா டைப்பை மாத்துறீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க, அப்புறம் இன்டிஜர் கொடுக்குறீங்கனாலும் அது அதுக்கேத்த மாதிரி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ டைனமிக்கா இருக்கிறதால இன்னொன்னு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் ரன் டைம்ல தான் உங்களுக்கு நிறைய எரர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ஜாவாலாம் பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து எரர் வரும். இந்த டேட்டா டைப்பை இதுக்கு கொடுக்க முடியாது, டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆகுது, அந்த மாதிரி வரும் இல்லையா? எரர்ன்றது நம்ம பண்ற தப்பு வேற. பேசிக்கா நம்மளோட ஃப்ளோவையோ இல்ல வந்து ஒரு கான்செப்ட்ல நம்ம ஏதோ மாத்துறோம் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னும் போது நமக்கு எரர் காட்டும். எக்ஸெப்ஷன் மாதிரி காட்டும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பெருசா இங்க வராது. கம்பைலேஷன் டைம்ல லைக் நீங்க எழுதும் போது ரன் டைம்ல தான் உங்களுக்கு அந்த எரர்லாம் வரும். அதை நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் முக்கியமா வந்து அசிங்கர்னஸ் ஆப்ரேஷனை வந்து எப்படி வந்து எடுத்துக்க போகுது, எப்படி வந்து சமாளிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன் ஜாவா ஸ்கிரிப்ட பொறுத்தவரையும் அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோ வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வெயிட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்னா வெயிட் பண்ணும். ஆனா அது என்ன பண்ண போகுது, டைம் கன்சியூமிங் டாஸ்க் இது. ஓகே, வெயிட் பண்ணணும் 2 மினிட்ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். 30 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணணும். ஸோ நான் வெயிட் பண்றேன், வெயிட் பண்ணி அந்த டாஸ்க்கை முடிக்கிறேன். ஆனா அந்த வெயிட் பண்ற டைம்ல நான் சும்மா இருக்க விரும்பலன்னா அடுத்த டாஸ்க் போய் வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ இது அப்படியே ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து லாகின் பண்றேன். லாகின் பண்ண உடனே என்னோட பேஜ் வந்து கொஞ்சம் லோட் ஆகும். எல்லா பேஜுமே வந்து லாகின் பண்ண உடனே டக்குன்னு வராது. நம்மளோட அப்ளிகேஷன் சில டைம் வந்து கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால நம்ம என்ன கொடுத்துருப்போம், வெயிட் ஃபார் எலிமெண்ட் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? அந்த டைம் நான் வெயிட் பண்றேன். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து ஒர்க் ஆகாது.
நான் ஏன் வெயிட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா பேஜ் லோட் ஆகல, அதனால தான் வெயிட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். நான் அது வெயிட் வந்து ஒரு டைம் கன்சூமிங் டாஸ்க்கு. அதனால நெக்ஸ்ட் நான் போய் எலிமெண்ட்டை கிளிக் பண்றேன், எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி நான் டைப் பண்றேன் அப்படின்னா நடக்காது, ஃபெயில் ஆயிடும் என்னோட டெஸ்ட் கேஸ், அந்த எலிமெண்ட் இல்ல அப்படின்னு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து வெயிட் இருக்கு, ப்ராமிசஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பிளே ரைட் சீரிஸ் ஃபுல்லாவே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.